பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி ஆதியாகமம் 15 நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். ஆண்டவர் இந்த வார்த்தை ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, இந்த காலவெளியில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பின இருக்கிற கூட்டத்தாருக்கும், உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்துருவனுடைய பொல்லாத வல்லமைகளுக்கும், அந்தகார வல்லமைகளுக்கும், எந்த காரியத்தை எடுத்தாலும் தோல்வி, எந்த காரியங்களை முயற்சி செய்தாலும் அந்த காரியங்களில் பலனில்லை, எவ்வளவு ஓடினாலும் திரும்புகிற பொழுதோ வெறுமையாய் திரும்புகிற ஒரு நேரங்களாக இருக்கலாம், நாட்களாக இருக்கலாம். தேவ பிள்ளைய அநேக காரியங்களை குறித்த வருத்தம் இதை மேற்கொள்ள முடியுமா? நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த ஜனங்கள் இடத்திலிருந்து நம்மால விடுதலை பெற முடியுமா? நமக்கு பொல்லாப்பாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களிடத்திலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியுமா? ஏதோ ஒரு காரியத்தில் பயத்தோடு வேதனையோடு கூட தப்பிக்க முடியாதோ, விடுதலை ஆக முடியாதோ? அவ்வளவுதானா? இந்த நிலைமையிலே வாழ்க்கை முடிந்து விடுமா என்கிற ஒரு பயம், பயத்தோடு கூடிய கேள்வி. இந்த சூழ்நிலையில் என்னையும் எங்களையும் பாதுகாக்க எங்களுக்கு ஒரு கேடகமா யார் இருக்கக்கூடும்? ஆபிரகாமை பார்த்து சொன்ன ஆண்டவர், இந்த காலவெளியில் உதவியற்ற எல்லாரும் இருந்தாலும் ஏனோ தெரியவில்லை, உள்ளம் உடைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் தைரியம் சொன்னாலும், எத்தனை பேர் என்னை சுற்றி என்னோடு கூட இருந்தாலும், என் உள்ளத்துக்குள்ள ஒரு பயம், என் உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை, நித்திரை இல்லை, நிம்மதியாக சாப்பிட்டு எத்தனையோ நாளாயிற்று, பசி இல்லை, சாப்பிட முடியல. ஏனா இந்த பயம், இந்த காரியத்தை குறித்த ஒரு பயம், இந்த காரியத்தை குறித்ததான யோசனை, பைத்தியமே பிடித்து விடும் போல் இருக்கிறது என்கிற நிலைமையில அநேக காரியத்தில் தேவ பிள்ளையே துக்கித்து இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாயிருப்பார், அவர் அடைக்கலமாயிருப்பார், அவர் கோட்டையுமாயிருப்பார், உங்களை அவர் பாதுகாக்கிறவராயிருப்பார். நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு தருவார். நீங்கள் இதுவரைக்கும் தோற்று போன ஒரு காரியத்தோடு இருந்திருக்கலாம். ஆனால் எதிலெல்லாம் இதுவரைக்கும் நான் தோத்து விட்டேன் என்று நினைச்சிங்களோ, நான் வெற்றி அடைய முடியலன்னு நினைச்சிங்களோ, அந்த காரியங்களில் எல்லாம் கர்த்தர் ஒரு ஜெயத்தை கொண்டு வந்து உங்களுக்கு கட்டளையிட்டு தருவார். ஆமேன். விசுவாசம் இருந்தால் போதுங்க, எல்லா காரியத்தையும் நம்ம ஜெயிச்சிடலாம். தோல்வி உண்மை, ஏமாற்றம் உண்மை, நடக்காத காரியங்கள் உண்மை, ஆகாத காரியங்கள் உண்மை, கூடாத காரியங்கள் உண்மை, தேவனுடைய பிள்ளையை ஏமாற்றப்பட்டு திரும்பின காரியங்கள் உண்மை, நம்பின காரியத்தில் கைவிடப்பட்டது உண்மை, ஓடின காரியத்தில் தேவ பிள்ளையை வெறுமையாக திரும்பி வந்தது உண்மை. ஆனால் கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களுக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை, நன்மையை, சுகத்தை, பலத்தை, தேவ பிள்ளைய தடையின் வாசல்களை, இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றம் அடைந்த காரியங்கள் எல்லாம் எதிர்பாராத நேரத்தில் அற்புத அடையாளங்களாய் உங்களுக்கு திரும்ப போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இந்த நாளில் எனக்கு கேடகமாக இருப்பார். பாருங்க, கேடகம்னு சொல்லுகிற பொழுது ஒன்று எதிரிய தாக்குற ஆயுதங்களாக இருக்கும், ரெண்டாவது நம்மளை பாதுகாத்து கொள்ளுகிற ஆயுதங்களாக இருக்கும். தெய்வ பிள்ளையே, ஒரு யுத்த வீரன் எவ்வளவுதான் அவன் பலசாலியாக திறமையானவனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன தேவை தெரியுமா? அவன் உயிரை பாதுகாத்து கொள்றதுக்கு அவனுக்கு ஒரு கேடகம் ரொம்ப ரொம்ப அவசியமாக தான் இருக்குது. 1 சாமுவேல் 1:21 1 சாமுவேல் 17:6 நீங்கள் வாசித்து பாருங்களேன். இந்த பெலிஸ்தேரனுடைய
பராக்கிரமசாலியான கோலியாத்து வெண்கல கேடகத்தை தரித்திருந்தான்னு வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவன் பெரிய பலசாலியாக இருக்கிறான், பலன் உள்ளவனாக இருக்கிறான். அவனை எதிர்க்க ஒருவராலையும் கடந்து போகவே முடியலை. ஆனால் அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி அவன் இருந்தாலும் அவனுக்கு ஒரு வெண்கல கேடகம் தேவைப்பட்டுச்சு. அந்த கவசத்தினுடைய நிறை 5000 சேக்கலான வெண்கலமாக இருந்ததாம். ஆனாலும் வெண்கல கேடகம் கோலியாத்துக்கு பாதுகாப்பாக இருந்ததா? நீங்கள் இன்னைக்கு காலையில் யோசிச்சு பாருங்க. வெண்கல கேடகத்தை வச்சிருந்தான். 5000 சேக்கலான வெண்கலத்தினால செய்யப்பட்ட ஒரு கேடகம் அவனுக்கு பாதுகாப்பாக இல்லையே. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தாவீது சுழட்டி அடித்த அந்த கூழாங்கல் கோலியாத்தின் நெற்றியில் பாய்ந்து போய் விழுந்ததும் அவன் எப்படி தெரியுமா விழுந்தான்? வேரற்ற மரம் போல சாஞ்சி விழுந்து போயிட்டான். இந்த காலவெளியில் உனக்கு விரோதமாய் எத்தனை கேடகங்களாகிய ஆயுதங்களையும் கேடகங்களாகிய ஜன தொகையையும் கேடகங்களாகிய பணத்தினால ஐஸ்வர்யத்தினால சம்பத்தினால உங்களை விழுத்த நினைத்தாலும் ஆசை ரொம்ப அழகா சிபிக்கிறாரு. பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது கர்த்தாவே உமக்கு லேசான காரியம். இந்த காலவெளியில் கண்ணீரோடு வேதனையோடு அங்கலாய்ப்போடு என்ன என் செவிகள் கேட்க போகிறதோ, நான் எதை என் கண்ணால் பார்க்க போகிறேனோ, அடுத்து இந்த காரியத்தில் என்ன சம்பவிக்குமோ, இந்த வருடம் எல்லாம் கடந்துட்டு அடுத்த வருடம் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருமா, நான் இதே நிலைமைக்குள்ளே இருப்பேனா, நான் ஒரு பிள்ளைக்கு தாயாய் ஆகிவிட மாட்டேனா, எனக்காக ஒரு துணை கணவனா, எனக்காக ஒரு துணை மனைவியா நான் அடைந்துட மாட்டேனா, நான் இந்த வீடை கட்டி முடிச்சிட மாட்டேனா, இந்த வீட்டை நான் வாங்கிட மாட்டேனா, இந்த நிலத்தை நான் வாங்கிட மாட்டேனா, இந்த நிலம் எனக்கு சொந்தமாகிடாதா, என் பிள்ளைவனுடைய படிப்பு காரியத்தில் என் பிள்ளைய படிக்க வைக்க என்னால் முடியுமா, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்குமா, என் பிள்ளை சம்பாதிக்க ஆரம்பிச்சிருமா, இந்த பலவீனம் இந்த சுகவீனம் இந்த தீராத வியாதியிலிருந்து நான் விடுதலை ஆகி விடுவேனா, பாரம் பயம் வேதனை. நான் சொன்ன இத்தனை காரியத்தில் எந்த காரியம் உங்களுக்கு ஒரு கோலியாத்தை போல பெரிதாய் தோன்றினாலும், தேவ பிள்ளையே, கர்த்தரை தன் கேடகமாய் வைத்திருக்கிற பிள்ளைங்க நிச்சயமா தோல்வி அடையவே மாட்டாங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறார். அவரை போல ஒரு பராக்கிரமசாலி, பலத்த பராக்கிரமசாலி யாருமே இருக்க முடியாதுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாய் வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோடு கூட வருகிறது என்று எசையா 40:10 வாசிக்கிறோம். எசையா 42:13 சொல்லுகிறது, கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரனை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். எரேமியா தன்னுடைய வாழ்நாட்களுடைய அனுபவத்தை அவர் சாட்சியா சொல்லி அவர் நாவினால அவ்விசுவாசத்தை அறிக்கை செய்யல, விசுவாச அறிக்கை செய்கிறாரு. எசேக்கியேல் 20:11 வாசித்து பாருங்களேன். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாயிருக்கும். எவ்வளவு அருமையான விசுவாச அறிக்கை பாருங்க.
தோல்வியே பார்த்து தோல்வி தோல்வின்னு சொல்லாதீங்க. அதை ஜெயமாய் மாற்றுகிற ஆண்டவர் என்னோட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. விசுவாச அறிக்கை செய்யுங்க. எவ்வளவு பயங்கரமான காரியம் உங்களை சூழ்ந்து வந்தாலும் நீங்க சொல்லுங்க, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா ஏன் கூட இருக்கிறாருன்னு சொல்லுங்க. உங்களை துன்பப்படுத்துகிறவங்க எல்லாம் இடறி போக கர்த்தர் கிருபை செய்வார். அவங்களுடைய காரியம் வாய்க்காது, ஆனா உங்க காரியம் வாய்க்கும். அவர்கள் வெட்கப்படுவார்கள், நீங்கள் வெட்கத்திற்கும் லட்சைக்கும் பதிலாய் இரண்டத்தனையான பலனை அடைவீர்கள். அவங்களால அந்த லட்சியை மறக்கவே முடியாது. உங்களால் ஆண்டவர் கொடுத்த பலனை தேவ பிள்ளையே மறக்கவே முடியாது. நீங்களும் உங்களுடைய குடும்பமும் அப்பாவுடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தா எந்த பில்லி சூனியமும், எத்தனை மனிதர்கள் உங்களுக்கு விரோதமா எழும்பி தங்கள் காரியங்களை தலைகளை துளுக்கினாலும், எந்த செய்வின வல்லமைகளும் உங்களுடைய குடும்பத்தை அழிக்காதபடி தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்கு அடைக்கலமும் பாதுகாப்புமாயிருப்பார். அப்பா அவருடைய தமது சிறகுகளாலே உங்களை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவீங்க. அவருடைய சத்தியம் உங்களுக்கு பரீட்சையும் கேடகமாயிருக்கும். தெய்வ பிள்ளை, சோர்ந்து போகாதீங்க. கோலியாத்துகள் எத்தனை பேர் எழும்பி எந்த வகையில விதங்கள்ல வந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு கேடகமா இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனமாயிருந்து நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. இந்த நாள் நீங்க தோல்வி அடைகிற ஒரு நாள் இல்லை, இந்த நாள் நீங்க ஜெயம் எடுக்கிற ஒரு நாள். ஆமென். May God bless you all.